Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 8 Exercise 8.4 less. Second question in the video la for each of the following function find fx, fy and show fxy is equal to fyx. So partial derivative la ketirukka. Appuram dou by dou x fy நம்ம derive பண்ணோம். அதே மாதிரி dou by dou y into fx உள்ள இருக்கிறதா dou வரணும், வெளிய இருக்கிறது f ல எடுத்துக்கணும். இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணும். மூணு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க fxy is equal to 3x by y plus sin x. So சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் given எழுதிடலாம். fx, y is equal to 3x divided by y plus sin x. நம்ம fx கண்டுபிடிக்கணும், fy கண்டுபிடிக்கணும், அப்புறம் fxy is equal to fyx ன்னு ப்ரூவ் பண்ணும். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. So first இதுல fx எடுத்துக்கலாம். fx எப்படி எழுதலாம்னா dou f by dou x. f in terms of x differentiate பண்ண போறேன். இங்க x நியூமரேட்டர்ல இருக்கு, டினாமினேட்டர்ல இருக்கு. அப்ப இது uv மெத்தடா? u by v மெத்தட். அப்ப v u dash minus u v dash divided by v square. சைடுல எழுதிட்டே சால்வ் பண்ணுங்க, தப்பே இல்ல. So first v, அப்ப y plus sin x. அப்புறம் u dash 3x differentiate பண்ணா 3 minus u அப்படியே வரணும், 3x அப்படியே வரணும், u அப்புறம் v dash y 0 ஆயிடும், sin x differentiate பண்ணா cos x divided by v square. அப்ப y plus sin x whole square எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் லைன்ல இது சிம்பிளிஃபை பண்ணோம். 3 இன்சைட் கொண்டு வந்துடலாம். 3 into y plus 3 into sin x minus 3x cos x divided by y plus sin x whole square. இது fx ஓட வேல்யூ. ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ப்ரூஃப்ல நமக்கு வந்து எப்படி கேட்டிருப்பாங்கன்னா fyx அதை எடுக்கணும். ஏன் fyx எடுக்கணும்? fx கண்டுபிடிச்ச பிறகுனா இது எப்படி எழுதலாம்னா dou by dou y, ஃபர்ஸ்ட் வரது dou by dou y of fx. dou by dou y, y first வரதா dou by dou y னு வரணும். அடுத்து இருக்க x வந்து fx ஓடுது. So fx in terms of y நான் வந்து differentiate பண்ணும். fx in terms of y differentiate பண்ணும். அப்ப பாருங்க இங்கேயும் y இருக்கு, நியூமரேட்டர்லயும் y இருக்கு. இதை எப்படி எழுதலாம்னா dou by dou y into dou f by dou x. அப்ப இது எப்படி சேஞ்ச் ஆகுனா dou square f by dou y dou x. இதுதான் இப்படி எழுதியிருக்கோம். ஏன் நான் எல்லாத்தையும் எழுதுறேன்னா ஒரு சில கிளாஸுக்குள்ள இப்படி எழுதுவாங்க, இல்லை இப்படி எழுதுவாங்க, இப்ப இல்லைன்னா இப்படி எழுதுவாங்க. அப்ப நீங்க எழுத தப்பு அப்படின்னு வந்துடக்கூடாது தானே. இந்த மூணு இதுல எது எழுதினாலும் ஒரே இதுதான், சரிங்களா? இப்ப இது நியூமரேட்டர்லயே வந்திருக்கு, டினாமினேட்டர்லயே வந்திருக்கு. ஸோ யூவி மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறோம். இதுக்கப்புறம் நம்ம நார்மலா fyxன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா fx y-ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். யூவி மெத்தட் தான். அப்போ v u dash first v term அப்படியே எழுதுங்க, y plus sin x whole square. இப்போ v அப்படியே இருக்கு, u dashல பாத்தீங்கன்னா இது ரெண்டும் sin, இது ரெண்டும் x ல தான் இருக்கு, இது மட்டும் தான் y. அப்ப அதோட 3 கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் வரும். மைனஸ் uv dash, uக்கு இது மூணு டேர்மே எழுதணும். 3y plus 3 sin x minus 3x cos x மூணுமே எழுதணும், சரியா? இப்ப அடுத்து v dash எடுக்கும்போது இது கம்ப்ளீட்டா ஒரு டேர்ம் x ன்னு எடுத்துக்கலாம்னு வைங்களேன். x ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் ஆஃப் x. அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் x ஸ்கொயர்னா 2x. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் y பிளஸ் sin x. இப்போ y மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணப்போ 1 கிடைக்கும். x வந்து தேவையில்லை, y மட்டும் தான் வேணும். ஸோ இன்டூ 1. இப்போ டினாமினேட்டர்ல v ஸ்கொயர். அப்போ y பிளஸ் sin x ஹோல் பவர் ஸ்கொயர் இருக்கு, இன்னொரு ஸ்கொயர் வரும். ஸோ 4ன்னு ஆயிடும். அடுத்த லைன்ல அதை மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் லைன்ல 3 ஃப்ரண்ட்ல எடுத்துக்கோங்க, அந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். அண்ட் நீங்க 2 மட்டும் இன்சைட் மல்டிபிள் பண்றேன். ஸோ அதை நான் எழுதிட்டேன். 2 3s are 6, 2 3s are 6, 2 3s are 6. பேலன்ஸ் இருக்க y பிளஸ் sin x அப்படியே இருக்கும். 2 2s are 4. இதுல எந்த சேஞ்சஸ் இல்ல. இப்போ அடுத்த லைன்ல பாருங்க y பிளஸ் sin x, இங்கேயும் y பிளஸ் sin x காமனா. இந்த 2 வந்து 3 கூட மட்டும் தான் மல்டிபிள். இந்த டேர்ம் அப்படியே வச்சிடணும், ஏன்னா காமனா வெளியே எடுக்க போறோம். ஸோ y பிளஸ் sin x ஒரு வாட்டி வெளியே எடுத்துடலாம். மிச்சம் நமக்கு
1 டைம் இது இருக்கும், மிச்சம் இதில் ஒரு வாட்டி இருக்குமா, அது 3யோட மல்டிபிள் பண்ணிடுங்க. 3 into y plus 3 times of sin x. பேலன்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிடலாம். மைனஸ், வெளியே மைனஸ் இருக்கு, அப்போ இது ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். மைனஸ் 6x மைனஸ் 6 sin x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6x cos x. இந்த டேர்ம் தான் வெளியே போயிடுச்சு இல்லையா, இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டிவைடட் பைல y ப்ளஸ் sin x பவரில் 4 இருக்கு. இப்போ இதில் ஒரு டேர்மும் 4 கேன்சல் பண்ணி 3ன்னு எழுதிக்கலாம். இந்த டேர்மில் இந்த ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ், 3y minus 6y. அப்போ இது ரெண்டும் minus 3yன்னு மாறிடும். அது மாதிரி 3 sin x minus 6 sin x. அப்போ இதுவும் minus 3 sin xன்னு மாறிடும். சரி, இது மட்டும் தான் சேஞ்சு. 6x into cos x எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எழுதிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்னா minus 3y minus 3 sin x. இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டேன். 6 minus 3 minus பெரிய நம்பருக்கு இருக்கு, அதனால minus plus 6x into cos x divided by y plus sin x whole cube. இது நம்பர் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் fx தானே கண்டுபிடிச்சோம், இப்போ fy கண்டுபிடிக்கலாம். fy கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஃபங்க்ஷன் சைடில் நான் எழுதிக்கிறேன், நீங்கள் எழுத வேண்டாம். 3x plus y plus sin x. இப்போ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் y வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா, இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் y. அப்போ y வந்து டினாமினேட்டரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது எப்படி எடுத்துக்கணும்னா 1/x எடுப்போம் இல்லையா, அப்போ மைனஸ் 1/x ஸ்கொயர்டு மாற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கணும். 1/x அதில் y இருக்குது. 3x வந்து கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கட்டும். 3x அப்படியே இருக்கட்டும். இப்போ 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் 1/x ஸ்கொயரா, அது ஃபஸ்ட்டு எழுதலாம். மைனஸ் 1/y ப்ளஸ் sin x ஹோல் ஸ்கொயர். மறுபடியும் y டிஃபரன்ஷியேட் பண்ணுமா, y டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 தான். ஸோ அதை எழுதவே வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த மைனஸை மல்டிபிள் பண்ணோன்னா மைனஸ் 3x டிவைடட் பை y ப்ளஸ் sin x ஹோல் ஸ்கொயர். இப்படி வருமா, மைனஸ் வந்து மல்டிபிள் பண்ணிட்டா நமக்கு இப்படி வந்துடும். ஸோ இது வந்து fy. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், fxy. fxyனா என்ன அர்த்தம், டோ பை டோ எக்ஸ் ஆஃப் fy. அப்போ fy இன் டேர்ம்ஸ் ஆஃப் x நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அண்ட் இதில் மைனஸ் 3 நான் காமனாக எடுத்துக்கிறேன், இல்லைனா கொஞ்சம் கால்குலேஷன் வந்து லென்த்தியாக இருக்கும், அதனால மைனஸ் 3 வெளியே எடுத்துடலாம். அப்போ நமக்கு டைரெக்டாக இங்கே எடுத்துகிறோன்னா மைனஸ் 3 நான் வெளியே எடுத்துட்டேன்னா x பை y ப்ளஸ் sin x ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் x இருக்குது. அப்போ இதையும் நான் யூவி மெத்தடில் தான் சால்வ் பண்ண முடியும். யூவி மெத்தட் தான் இங்கேயும் நான் எடுக்க போகிறேன், சரிங்களா. ஸோ v u dash, அப்போ v வந்து y ப்ளஸ் sin x ஹோல் ஸ்கொயர், u dash வந்து 1 மைனஸ் u v dash. v dash வந்து இதோட ஸ்கொயர், அப்போ 2 times of y ப்ளஸ் sin x. அகேன் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x கிடைக்கும், டிவைடட் பை v ஸ்கொயர். அப்போ y ப்ளஸ் sin x ஹோல் ஸ்கொயர், அதுக்கு ஒரு ஸ்கொயர். டைரெக்டாக 4ன்னு எழுதலாம், பட் நமக்கு வந்து செக் பண்ணும்போது டவுட் வரக்கூடாதுல்ல, அப்போ விக்கு ஒரு ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் லைனில் மைனஸ் 3 அப்படியே வெளியே இருக்கட்டும். இதுலேயும் பாருங்கள் y ப்ளஸ் sin x y ப்ளஸ் sin x காமன், ஃபஸ்ட்டே வெளியே எடுத்துடலாம். ஏன்னா இங்கே 3 மல்டிப்ளிகேஷன்லாம் எதுவுமே இல்லை. இப்போ y ப்ளஸ் sin x வெளியே எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் எனக்கு ஒரே ஒரு y ப்ளஸ் sin x இருக்கும், மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் x, அப்புறம் cos x இருக்கும். கரெக்டா, மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் x cos x மட்டும் பேலன்ஸ் இருக்கும், ஹோல் டிவைடட் பை y ப்ளஸ் sin x பவரில் 4. இதில் 1ம் இதில் 4ல் 1 போச்சுன்னா 3 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இப்போ மிச்சம் என்னென்ன இருக்கோ அது மட்டும் எடுத்து எழுதிக்கலாமா. மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் y ப்ளஸ் sin x மைனஸ் 2x cos x டிவைடட் பை y ப்ளஸ் sin x ஹோல் கியூப்னு இருக்கும். இப்போ இந்த 3யை நம்ம இன்சைட் கொண்டு போனால் சேம் நம்ம 1 என்ன கண்டுபிடிச்சோமோ அதே தான், மைனஸ் 3 கொண்டு போனால் மைனஸ் 3 உள்ள கொண்டு போகலாம். மைனஸ் 3y மைனஸ் 3 இன்ட்டு sin x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 2s are 6x cos x divided by y plus sin x whole cube. இது நம்பர் 2. இதே வேல்யூ தான் நம்பர் 1க்கு வந்தது. சரியா, சேம் ரெண்டுமே ஒன்று தான். ஃப்ரம் 1 and 2
from 1 and 2 fxy is equal to fyx ன்னு எழுதிட்டா போதும். ரொம்ப ஈஸி இல்லையா? சம்ம டெரிவேஷன்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் யூவி மெத்தடு, அப்புறம் சைனை டிஃபரன்ஷியேட் பண்ண காஸ் என்ன தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் fxy is equal to tan inverse of x. இப்போ tan inverse of x தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/1 plus x square. இதுதான் டிஃபரன்ஷியேஷன். நம்ம வந்து சைடில் கூட எழுதி வச்சுக்கலாம், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு சால்வ் பண்ண. சொல்யூஷனில் fxy கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan inverse of x/y. சரியா? இப்போ இங்கே x இருக்கிற இடத்துல x/y இருக்குது. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு fx எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு fxனா இதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், tan inverse of x. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 plus x square. அப்போ x/y ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், தனித்தனியாக ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு 1/y கிடைக்குமா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1/y, அது நியூமரேட்டரில் எழுதணும். 1/y by x/y ஹோல் ஸ்கொயர். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா 1/y டிவைடட் பை 1 plus x square by y square. அடுத்த லைனில் இது எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? 1/y டிவைடட் பை y square plus x square by y square. இப்போ இந்த ரெண்டு yயும் கேன்சல் ஆகும். ஒருவேளை எழுத கஷ்டமாக இருக்குன்னா 1/y into y square by x square plus y square ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிடுங்க. ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிட்ட பிறகு இதில் ஒரு yயும் இதில் ஒரு yயும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் y by x square plus y square எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சோம், fx கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அடுத்தது வந்து fyயும் கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா இது ஈஸியாக தான். 1/1 plus x square. இப்போ 1/1 plus இப்போ x square y squareனே எழுதிடலாம், x square by y square. இன்னொரு லைன் வேண்டாம். இப்போ y டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 1/yன்னு இருக்கும் இங்கே. கரெக்டா? y டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா இப்போ x/yனா 1/y, அப்போ y இன்வர்ஸ் இன்டூ x வந்து கூட இருக்கும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எப்படி மாறும்? x இன்டூ -1 டிவைடட் பை y ஸ்கொயரா? x இன்டூ y இன்வர்ஸ், x இன்டூ y இன்வர்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் x இன்டூ -1/y ஸ்கொயர். இதுதான் நான் இப்போ நியூமரேட்டரில் எழுத போகிறேன். இன்டூ -x/y ஸ்கொயர். சைடில் எழுதிட்டே எழுதுங்க, தப்பில்லை. சரிங்களா? இப்போ டினாமினேட்டில் இருக்கிறத எல்சிஎம் எடுக்கலாம், y ஸ்கொயர் இங்கே வரும். மேலே நியூமரேட்டில் -x/y ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இதை மல்டிபிள் பண்ணுறோன்னா எல்சிஎம் எடுக்கிறோம், y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை y ஸ்கொயர். ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிடலாம், -x/y ஸ்கொயர் இன்டூ y ஸ்கொயர் பை x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் -x டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் மட்டும் மிச்சம் இருக்கும். இது fyயோட வேல்யூ. இதுக்கப்புறம் நம்ம fxyயும் fyxும் கண்டுபிடிக்கலாம். இப்போ fyx எடுத்திருக்கேன். அப்போ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் fy, ஏன்னா fy மேலே இருக்கு, டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ fxy இஸ் ஈக்குவல் டு fy டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ நியூமரேட்டர்லையும் எக்ஸ் இருக்கு, டினாமினேட்டர்லையும் எக்ஸ் இருக்கா? இப்போ இது யூவி மெத்தடில் தானே செய்ய முடியும். v எடுத்து எழுதிக்கலாம். v வந்து டினாமினேட்டரில் இருக்குது, x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். அப்புறம் u டேஷ் எக்ஸ் -x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 மைனஸ் யூவோட வேல்யூ -x. அப்புறம் v டேஷ், v டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x கிடைக்கும், டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். -x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x ஸ்கொயர் டிவைடட் பைல x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம், ஏன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ வெறும் x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இது நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணலாம். கிளியரா? இது நம்பர் 1. ஸோ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? fyx இல்லையா? நெக்ஸ்ட் fyx. அப்போ டோ பை டோ y ஆஃப் fx. ஸோ fxஐ மட்டும் நான் என்னென்னு எடுத்து எழுதிக்கிறேன், ஏன்னா அது முன்னாடி பேஜில் படிச்சு y by x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். சரிங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் y டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்.
நியூமரேட்டர்லயும் y இருக்கு, டினாமினேட்டர்லயும் y இருக்கு, ரெண்டு இடத்துலயுமே y இருக்கு. அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? fyx is equal to uv மெத்தட். அப்ப ஃபர்ஸ்ட் v u dash x square plus y square v u dash வந்து 1 minus u v dash u வந்து y v dash அப்பனா 2 times of y ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? divided by x square plus y square whole square. இப்போ இதை simplify பண்ணலாம். x square plus y square minus 2 times of y square divided by x square plus y square whole square. இப்போ இதை solve பண்றோம்னா பாருங்க x square அப்படியே இருக்கட்டும், minus 2y square plus y square. அப்போ minus y square இங்க minus இருக்கு சரிங்களா? minus y square divided by ல x square plus y square whole square இருக்கு. இது number 2. number 1 இதே தான் இருந்தது இல்லையா? number 1 பாருங்க x square plus y square divided by x square plus y square whole square இருந்தது. இங்கேயும் அதே தானே இருக்கு, x square minus y square divided by x square plus y square whole square. So எப்படி எழுதலாம்? from 1 and 2 fxy is equal to fyx. அடுத்த third subdivision பார்க்கலாம். fx, y is equal to cos x square minus 3 into x into y. இதுதான் function, சின்ன function தான் கொடுத்திருக்காங்க. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given எழுதலாம். f of x, y is equal to cos x square minus 3 times of xy. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து fx எடுக்கிறேன் சரிங்களா? ஃபர்ஸ்ட் fx. அப்போ இது வந்து x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். cos டிஃபரன்ஷியேட் பண்ண மைனஸ் சைன், ஃபர்ஸ்ட் அதை எழுதிடலாம். cos டிஃபரன்ஷியேட் பண்ண மைனஸ் சைன் x ஸ்கொயர் மைனஸ் 3xy. இப்போ இந்த ஃபங்க்ஷனை இன்னொரு வாட்டி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுமா? அப்போ x ஸ்கொயர்னா 2x மைனஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3y, 2x மைனஸ் 3yன்னு இருக்கும். இப்போ இதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு மைனஸை வந்து மல்டிபிள் பண்ணிடலாம். இன்னொரு ஸ்டெப் எழுதணும்னு அவசியம் இல்லை, பட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா எழுதிக்கோங்க சரிங்களா? மைனஸ் இருக்குது, இந்த நம்பர் எழுதியிருக்கேன். அப்புறம் சைனு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy இங்கே ப்ராக்கெட் இல்லை. இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகிறேன்னு வைங்களேன், 3y பாசிட்டிவ் ஆகிடும், 2x வந்து நெகட்டிவாக மாறிடும். அதுக்கப்புறம் சைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy மட்டும் இருக்கும். இது வந்து fxோட வேல்யூ. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? fy கண்டுபிடிச்சிடலாம். சேம் காசை டிஃபரன்ஷியேட் பண்ண மைனஸ் சைன், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. மைனஸ் சைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy. இப்போ இன்சைட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தான் இது 0 ஆகிடும், இது வந்து 3xன்னு மாறிடும் சரியா? yக்கு முன்னாடி 3x மைனஸ் இருக்கு. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3x இன்ட்டு சைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy. இது fyயோட வேல்யூ. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிப்போம்? fxy. fxyனா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் fy இல்லையா? ஸோ fyயை எக்ஸால் ஒரு வாட்டி நான் என்ன பண்ணுறேன்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த 3யை வந்து நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். 3 வந்து காமன், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது u, இது v. அப்போ u v டேஷ் 3 வெளியே இருக்கு, u v டேஷ் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy. மறுபடியும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xyயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 3y ப்ளஸ் v u டேஷ், v அப்படியே எழுதிக்கலாம், சைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy. அப்புறம் u டேஷ்ன்றது 1. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 3 இருக்கு, வேற எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணல. இந்த டேர்மை ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்துடலாம், எக்ஸ் உள்ளக்க மல்டிபிள் பண்ணலாம். இப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy காஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy ப்ளஸ் சைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy. கிளியரா? இது நம்பர் 1. இதே மாதிரி அடுத்தது கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து fyx. ஸோ டோ பை டோ y ஆஃப் fx. இப்போ f of x, fxோட வேல்யூ என்னன்னா 3y minus 2x into sin x square minus 3xy இல்லையா? இதுதான் fxோட வேல்யூ. இதை in terms of y நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இப்போ in terms of y பண்ணோம்னா
யூவி மெத்தட் தான் எடுக்கணும். ஏன்னா இங்கேயும் y இருக்கு, இதுலேயும் y இருக்கு, ரெண்டுமே இருக்கிறதுனால யூவி மெத்தட் எடுத்துக்கலாம். அப்போ u அப்படியே இருக்கும். v dash சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x ஸ்கொயர் மைனஸ் 3xy இருக்கும். இந்த டேர்ம் இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணும், எக்ஸ் வராது, y ஓடுது. அப்போ மைனஸ் 3x மட்டும் வரும். மைனஸ் 3x ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன வரும்? v u dash. v ஓட வேல்யூ sin x ஸ்கொயர் மைனஸ் 3xy இன்ட்டு u dash. இது 0 ஆகிடும், 3 மட்டும்தான் இருக்கும், ஏன்னா நம்ம y மட்டும்தான் செய்கிறோம். நெக்ஸ்ட் லைனில் மைனஸ் 3xை முன்னாடி கொண்டு வந்துடலாம். இது கூட மல்டிபிள் பண்ணிடலாம். நம்ம 3 மட்டும் இருக்கட்டும், மைனஸ் எக்ஸு உள்ளே கொண்டு போயிடலாம். இப்போ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 3y மைனஸ் 3xy வரும். அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ அதை ஃபஸ்ட்டு எழுதலாம். ப்ளஸ் 2x ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இதில் ஒரு எக்ஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3xy இன்ட்டு காஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy. இல்லைனா இன்னொரு லைன் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், இதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு அப்புறம் செய்யணும். ப்ளஸ் 3 ஃப்ரண்ட்டில் எழுதிருங்க, 3 sin x ஸ்கொயர் மைனஸ் 3xy. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் 3 காமனாக இருக்குது, ஸோ நான் 3ஐ வெளியே எடுக்கிறேன். அப்போ பேலன்ஸ் நமக்கு 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy அப்புறம் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy ப்ளஸ் இந்த 3 வெளியே போய்டும், சைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy மட்டும் இருக்கும். கிளியரா? இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லையும் பார்த்தோம். செகண்ட்லையும் அதே தான் ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 hence proved எழுதிடலாமா? ஃப்ரம் 1 and 2 fxy is equal to fyx hence proved முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும்?